தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நான் சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, தம்பதியர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படாமல் இருக்க என்ன விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். இப்போ பாருங்கள், நிறைய கல்யாணம் செய்த பின்னால் அவர்களுக்குள்ளே முரண்பாடான கருத்துகள் ஏற்பட்டு மனமுறிவு ஏற்பட்டு விட்டது. மனமுறிவு ஏற்படாமல் இருப்பது என்பது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சில தம்பதியர்கள் நல்ல ஒற்றுமையாக இருக்கிறார்கள். எவ்வளவுதான் பொருத்தம் பார்த்து செய்தாலும் கூட இருவரும் சம்பாத்தியத்தில் இருக்கின்ற பொழுது ஒரு சில சமயங்களிலே ஈகோ பிரச்சனை, ஒரு சில சமயங்களிலே குடும்ப பிரச்சனை, இதனாலே கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கின்றன. இந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கை கொடுக்கிற தெய்வம் எது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சில பேர் குடும்பத்தை ஒரு வீட்டுக்கு போனால் சொல்லுவாங்க, உங்கள் வீட்டில் மதுரையா சிதம்பரமானு கேட்பாங்க. அது மாதிரி நான் ஒரு வீட்டில் கேட்டேன், நீங்கள் மதுரையா சிதம்பரமானு கேட்டேன். நாங்கள் மதுரையும் இல்லை, சிதம்பரமும் இல்லை, திருச்செங்கோடு அப்படின்னாங்க. அப்போ என்ன பொருள்? மதுரை என்றால் அங்கே மீனாட்சி, பெண்ணினுடைய ஆட்சி, அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய இல்லத்து அரசியனுடைய ஆணையை மீறாமல் நடப்பார்களாம். சிதம்பரம் என்று சொன்னால் நடராஜ பெருமானுடைய ஆட்சி, அங்கே ஆண்மகனுடைய ஆட்சி, அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய ஆண்மகன் சொல்வதை எல்லோரும் கேட்பார்கள். திருச்செங்கோடு என்றால் என்ன பொருள்? திருச்செங்கோட்டுக்கு நீங்கள் போய் பார்க்கணும். சேலத்துக்கு பக்கத்திலே, அதாவது ஈரோட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த திருச்செங்கோட்டிலே அர்த்தநாரீஸ்வரராக இறைவன் காட்சி கொடுக்கிறார். ஆண் பாதி பெண் பாதி, சரிபாதிகளே ஆண் சரிபாதிகளே பெண்ணாக இருந்து இறைவனும் இறைவியும் சிவனும் சக்தியும் இணைந்திருக்கிற உருவம் அங்கே இருக்கிறது. ஆகையினாலே இங்கே கணவனும் மனைவியும் நாங்கள் சமபலமாக இருக்கிறோம், இருவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதை அவர்கள் நாசூக்காக நாங்கள் மதுரையா சிதம்பரமானு கேட்ட பொழுது மதுரையும் இல்லை, சிதம்பரமும் இல்லை, திருச்செங்கோடுன்னு சொன்னாங்க. இந்த தம்பதியர்களுக்குள்ளே அந்யோன்ய உறவு ஏற்படணும் அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு முறையாவது அவர்கள் திருமணமான தம்பதியர்கள் திருச்செங்கோடுக்கு போகணும். இந்த திருச்செங்கோடுனுடைய அந்த ஐதீகம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, பிரிங்கி முனிவர்னு ஒருத்தர் இருந்தார். அந்த முனிவர் சிவனை தவிர எவரையுமே கும்பிட மாட்டார். எந்த தெய்வங்கள் வந்தாலும் அவர் வழிபடுவதில்லை. அப்படி இருக்கிற பொழுது சிவனை நன்றாக வழிபட்டு கொண்டிருக்கிற பொழுது ஒரு முறை சிவன் இருக்கிற இடத்துக்கு போனார். அங்கே சிவனும் பார்வதியும் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தாங்க. இவருக்கு பார்வதியை பிடிக்காது. பார்வதியை கும்பிடாமல் சிவனை மட்டும் கும்பிடணும். எப்படி கும்பிடுறது? ரெண்டு பேரும் சேர்ந்துருக்காங்க ஒரே இடத்துல. உடனே என்ன பண்ணார்? தன்னுடைய தவ வலிமையினால் வண்டு உருவமாக மாறினார். வண்டு உருவமாக மாறி சிவனை மட்டுமே அப்படியே சுற்றி பிரகாரமாக வந்தார். வந்த உடனே பார்வதி தேவிக்கு கோபம் வந்துடுச்சு. இப்படி என்னை அலட்சியப்படுத்தி விட்டாரேன்னு கேட்ட உடனே சிவன் என்ன பண்ணார்? கோபப்படாதே அம்மானு சொல்லி தன்னுடைய உடலிலே சரிபாதியை இடம் கொடுத்தார். அன்றிலிருந்து தான் பார்வதி தேவி சரிபாதியாக இவருடைய உடலிலே இடம்பெற்றார். ஆகினாலே அர்த்தநாரீஸ்வரராக மாறிய கதை இந்த பிரிங்கி முனிவராலே நடைபெற்றதாக புராணங்கள் சொல்கின்றன. அப்படிப்பட்ட அர்த்தநாரீஸ்வரரை நீங்கள் படமாக வருவதை வீட்டு இல்லத்து பூஜை அறையிலும் வைத்து வழிபாடு செய்யலாம். வாய்ப்பு இருப்பவர்கள் அந்த திருச்செங்கோட்டுக்கு சென்று அர்த்தநாரீஸ்வரரையும் வழிபட்டு வரலாம். தம்பதியர்களுக்குள் இருக்கிற கருத்து வேறுபாடுகள் அகலும், ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல இல்வாழ்க்கையை அவர்கள் அமைத்துக்கொள்ள இயலும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆதாயம் தரும் தகவலில் அக்கறை செலுத்துகின்ற நாள். இன்றைக்கு அலைபேசி வழி தகவல் அனுகூலமானதாகவே இருக்கும். பகல் 12:49 மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. அதுவரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் கிடையாது. அதற்கு பின்னாலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருகிறது. அப்படி சந்திராஷ்டமம் வருகின்ற பொழுது நீங்கள் எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். எனவே காலையிலே உங்களுக்கு கலகலப்பாக இருக்கும், மாலை நேரத்திலே கொஞ்சம் சலசலப்பாக இருக்கலாம். எனவே மதியத்திற்கு மேல் மக்கள் செல்வங்களோடு கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. எடுக்கும் முயற்சிகளில் சிறு தடைகள் ஏற்படலாம். இந்த தடைகளை எல்லாம் அகற்றிக்கொள்ள இன்றைக்கு சனிக்கிழமை என்பதனாலே சனி பகவானை நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஆஞ்சநேயர் வழிபாடும் உங்களுக்கு அல்லல்களையெல்லாம் தீர்க்கும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கை நழுவி சென்ற வாய்ப்புகள் கைகூடி வருகின்ற நாள். கடல் பயணத்திலே இருந்த தடைகள் அகலும். நீண்ட நாட்களாக எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த காரியம் இன்றைக்கு நடைபெறப் போகின்றது. பணவரவு திருப்திகரமாகவே இருக்கும். குடும்ப முன்னேற்றங்கள் எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். உறவினர் பகை அகலும். உதாசீனப்படுத்தியவர்கள் ஓடி வந்து ஒட்டிக்கொள்வார்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் குருவின் பரிபூர்ண பார்வை கிடைக்கின்ற இன்று தொல்லை தந்தவர்கள் எல்லையை விட்டு விலகிச் செல்லும் நாள். இன்றைக்கு தொட்ட காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. திருமணத்தில் இருந்த தடை அகலும். திருமண முயற்சிகளுக்காக நீண்ட நாட்களாக ஏற்பாடு செய்து எதுவும் முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்கள் இன்றைக்கு குருவினுடைய பரிபூர்ண பார்வையால்
இந்த திருமண முயற்சிகள் கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. பணவரவு திருப்தி தரும், தொழில் முன்னேற்றமும் உண்டு. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விட்டுப்போன வரன்கள் மீண்டும் வந்து சேரும் நாள். விரயத்தை சமாளிக்க உரிய தொகை கைக்கு வந்து சேரும். ராசிநாதனாக இருக்கும் சந்திரன் குருவோடு கூடியிருக்கிறார். எனவே வரன்கள் வாயில் தேடி வரும். இல்லம் கட்டி குடியேற வேண்டும் என்ற ஆசை நிறைவேறும். அது மட்டுமல்ல, தாய் வழி ஆதரவு, பெற்றோர்களின் ஆதரவும் உங்களுக்கு உண்டு. குருவினுடைய பரிபூர்ண பார்வை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் பதிவதால் பயணங்களாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும் நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பங்குதாரர்கள் பணத்தேவைகளை பூர்த்தி செய்யும் நாள். இன்றைக்கு எப்படியோ கடைசி நேரத்தில் காரியங்கள் கைகூடிவிடும். பக்கத்து வீட்டாரின் பகை மாறும். சிக்கல்களிலிருந்து விடுபடுவீர்கள். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு இது ஒரு உன்னதமான நாள். மேலிடத்தின் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். ராசிநாதன் சூரியன் சப்தமஸ்தானத்தில் இருப்பதால் வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தட்டிச் சென்ற வாய்ப்புகள் தானாக வந்து சேரும் நாள். இதுவரை வராமல் தடையாக இருந்த வாய்ப்புகள் இன்றைக்கு வரப்போகிறது. தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறுகின்ற நாள் என்று கூட சொல்லலாம். 2லே குரு இருப்பதால் நீங்கள் கவர்ச்சியாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். உறவினர்களின் ஆதரவு உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படும் நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, எதிர்பாராத செலவுகளால் இடமாற்றங்கள் ஏற்படும் நாள். இலாகா மாற்றங்கள், பதவி மாற்றங்கள் கூட ஒரு சிலருக்கு கிடைக்கலாம். ஜென்ம குருவாக இருப்பதால் ஜென்மராமர் வனத்திலே என்பது போல திடீரென்று உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட தூர பயணங்கள் உருவாகலாம். கேட்ட இடத்திற்கு கிடைக்கவில்லையே என்ற கவலை ஏற்படும். மனக்கவலை அதிகரித்தாலும் கூட பணக்கவலை உங்களுக்கு ஏற்படாது. 2லே இருக்கக்கூடிய சனி பகவான் பொருளாதாரத்தை விருத்தி செய்தே கொடுப்பார். எனவே புது முயற்சிகளில் மாலை நேரத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சனிக்கிழமை என்பதால் சனி பகவான் வழிபாடு உங்கள் சஞ்சலங்களை தீர்க்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் பாசமழையிலும் பணமழையிலும் நனையும் நாளாகவே கருதலாம். பக்கபலமாக இருக்கும் நண்பர்களின் ஒத்துழைப்பு கூடுதலாக கிடைக்கும். பகல் 12:49க்கு மேல் சந்திரன் உங்கள் ராசிக்குள் வருகிறார். சனி சந்திர யோகம் வருவதால் மாலை நேரத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியான பயணங்கள் உண்டு. இடமாற்றங்களால் இனிமைகள் ஏற்படலாம். விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே நாட்டம் செலுத்துவீர்கள். குடும்ப முன்னேற்றங்கிறது எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மேலும் நல்ல விதத்தில் இந்த நாள் அமைய நீங்கள் சனிக்கிழமை என்பதனாலே ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கூட்டு முயற்சிகளில் லாபம் கிடைக்கும் நாள். தனி முயற்சிகளை காட்டிலும் நீங்கள் கூட்டாக செய்யும் முயற்சிகளிலே இன்றைக்கு வெற்றியும் உண்டு, லாபமும் உண்டு. அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்கல்கள் திருப்திகரமாக இருக்கும். விருகிச்சனியாக இருந்தாலும் கூட தனஸ்தானத்தை பார்ப்பதால் வாங்கல் கொடுக்கல்களை ஒழுங்கு செய்து கொடுக்கும். வாகன மாற்று சிந்தனை மேலோங்கும். பழைய வாகனங்கள் பழுதாகி தொல்லை கொடுக்கிறது என்று புதிய வாகனங்கள் வாங்கலாமா என்ற எண்ணம் உருவாகும். வாங்குவதற்கான வாய்ப்புகளும் கைகூடி வரும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பொறுமையோடு செயல்பட்டு பெருமை காண வேண்டிய நாள். இன்றைக்கு பொறுப்புகள் சொல்வதை தவிர்ப்பது நல்லது. யாருக்கேனும் நீங்கள் பணப்பொறுப்புகள் சொன்னால் முடிவில் சிக்கல்கள் உருவாகலாம். சனியினுடைய பார்வை ராசியில் பதிவதால் ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கிய தொல்லையும் உண்டு. அப்படி தொல்லைகள் அகல மாற்று மருத்துவத்தை மேற்கொள்ளுங்கள். மறைந்த ராகுவால் நிறைந்த தனலாபம் உங்களுக்கு கிடைக்கும். கும்பராசி நேயர்களே, புத ஆதித்ய யோகம். கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடும். பாசம் காட்டியவர்களின் வேஷம் கலையும். பண தேவைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். இருந்தாலும் கூட பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். கேது ராசியிலேயே சஞ்சரிப்பதால் ஆன்மீக நாட்டம் உண்டு. எனவே அதிகாலையிலேயே நீங்கள் ஆனைமுக பெருமானையும் அடுத்து ஆறுமுக பெருமானையும் அதற்கு பின்னால் ஆஞ்சநேயரையும் இன்றைக்கு வழிபடுவது நல்லது. அரசு வழியில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு காரியம் இன்றைக்கு நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். கோபத்தை குறைத்து கொண்டு செயல்படுவதன் மூலமே நீங்கள் நல்ல பலன்களை வரவழைத்துக் கொள்ள இயலும். மீனராசினியர்களே, சந்திராஷ்டமம். சந்திர மங்களயோகம் என்று கூட சொல்வார்கள். சந்திரனும் செவ்வாயும் இணைந்தால், அதே போல செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்தால் சுக்கிர மங்கள யோகம். இந்த மங்கள யோகம் இருந்தாலும் கூட சந்திராஷ்டமம் வந்துவிட்டது. எனவே உடன்பிறப்புகளாலும் உங்களுக்கு தொல்லை, உடன் இருப்பவர்களாலும் தொல்லை. வாக்குவாதங்களை தவிர்த்து வளம் காண வேண்டிய நாள். எதற்கும் நீங்கள் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். இன்றைக்கு பொறுமையை கடைப்பிடியுங்கள். வரவை காட்டிலும் செலவு கூடுதலாகத்தான் இருக்கும். உடன் இருப்பவர்களையும் அனுசரிப்பது நல்லது. உடன் பிறப்புகளையும் அனுசரித்து சென்றால்தான் ஆதாயம்.
இன்று தினம் வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவது உங்களுக்கு உகந்தது. அப்படி வாங்கினாலும் கூட விலையுயர்ந்த பொருட்களை கையாளுகின்ற பொழுது அதிலே கொஞ்சம் கவனமும் செலுத்துங்கள். மாலை நேரத்தில் வரும் பயணத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.